அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தோம் நேற்று. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி அப்படிங்கிறது சொல்லினுடைய முதல்ல வரும். இடைநிலை எங்கே வரும்? பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும்னு பார்த்தோம். அப்போ சொல்லினுடைய இறுதியில் வர்றது என்னது? விகுதி. அப்போது சந்தி எங்கே வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் விகாரம் அப்படின்னா என்ன? எழுத்துக்கள் மாறுறதா என்னன்னு சொல்லுவோம்? விகாரம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது நாம் இங்கே பார்க்கலாம். பகுதி சொற்களை பிரிக்கலாமா? மலைந்து. பகுதி எப்போவுமே எப்படி வரும்? கட்டளை சொற்களாகவே வரும். அப்போ மலை அப்படின்னு பிரிப்போமா? மலை அப்படிங்கிறது பகுதி. அதுக்கடுத்து என்ன இருக்கு? இந்து. இந்த இத்து தான் இந்தாக மாறும். இந்த இத்து தான் இந்தாக மாறும். அதுக்கடுத்து என்ன இருக்குது? தூ. அதுக்கடுத்து என்ன இருக்குது? தூ. அப்போது இந்த தூவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம். அப்போ மலை அப்படிங்கிறது பகுதி. இத்து சந்தி, இந்தானது விகாரம். நீ கண்டிப்பாக எழுதணும். இந்த இத்து வந்ததுன்னா இறந்த கால இடைநிலை, ஊ வந்ததுன்னா வினையச்ச விகுதி அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம். அடுத்தது என்னது? தனிந்தது. மேலே மலைந்து அப்படிங்கிறது முற்று பெறலை, எச்சம். தனிந்தது அப்படியே பாருங்கள், முற்று பெற்றிருக்கு. சரியா? அதாவது கோபத்தி தனிந்தது என்ன? திருவிளையாடல் புராணத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா? இடைக்காடர் புலவரோட கோபத்தி தனிந்தது அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் சொல்லுவோம் இல்லையா? அப்போது இது எப்படி பகுதி நம்ம பிரிக்கிறது? பகுதி எப்போவுமே நமக்கு கட்டளை சொற்களாக வரும். தனி பிரிச்சிட்டோமா? அடுத்து என்னது? இந்து வருதா? இத்து சந்தி, இந்தானது விகாரம். அதுக்கு அடுத்தது தாவா. தா எப்படி வரும்? இத்து கூட்டல் ஆ. அப்போ இந்த தூவை கடைசியில் நம்ம அப்படியே எடுத்து எழுதணும். இங்கே நம்ம பிரித்தோமே, இங்கே ஏன் பிரிக்கலன்னு கேட்கக்கூடாது. இங்கே ஏன்னா இந்த சொல் முற்று பெறலை. மலைந்துங்கிறது முற்று பெறலை. ஆனால் இந்த இடத்துல தனிந்தது அப்படிங்கிறது முற்று பெற்ற சொல். அதனால் நாம் இங்கே அப்படியே பிரிக்கக்கூடாது. தனி அப்படிங்கிறது பகுதி. இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம்னு எழுதணும். இந்த இத்து இறந்த கால இடைநிலை, முடிஞ்சு போன செயல். ஆ வந்தால் என்னது? சாரியை. தூ வந்து படற்கை, வினைமுற்று விகுதி. நம்ம தன்மை முன்னிலை படற்கை சொல்லுவோம் இல்லையா? அப்போ தூ வந்தால் படற்கை, வினைமுற்று விகுதி. அடுத்தது பார்த்திங்கன்னா பதிந்து. இதுவும் பாருங்கள் முற்று பெறலை, இதுவும் முற்றே பெறலை. அப்போ இதை எப்படி பிரிக்கிறது? பகுதி எப்பவுமே கட்டளை சொற்களாக வருமா? பதி பிரிச்சிட்டோமா? அடுத்து என்னது? இந்து மட்டும் இருக்கும். இந்து எடுத்து போட்டுக்கோமா? இத்து சந்தி, இந்தானது விகாரம் எழுதணும். அப்போ இங்கே தூவை நாம் பிரிக்கணும். இத்து கூட்டல் ஊ அப்படின்னு எழுதணும். இத்து கூட்டல் ஊன்னு எழுதணும். பகுதி. பதி அப்படிங்கிறது பகுதி. இத்து சந்தி, இந்தானது விகாரம். இந்த இத்து வந்ததுன்னா இறந்த கால இடைநிலை, ஊ வந்தது அப்படின்னா வினையச்ச விகுதி. இப்படி நம்ம பிரிக்கணும். ஓரளவுக்கு நீங்கள் நடத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம் பிரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், மயங்கிய. மயங்கிய பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பிரிக்கணும்? மயங்கு அப்படின்னு பிரிக்கணும். பகுதி எப்பவுமே கட்டளை சொற்களாக வரும். சரியா? இந்த இன் இருக்கு இல்லையா? இந்த இன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே புணர்ந்து கெட்டது. சரியா? அதுக்கடுத்து யா. யா எப்படி பிரிப்போம்? ஈ கூட்டல் ஆ. இதுவும் முற்று பெறலை, எச்சம் தான். மயங்கு பகுதி. இந்த இன் வந்து இறந்த கால இடைநிலை. எங்கே இங்கே இந்த இன்னை காணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன் வந்து என்னாச்சு? கெட்டுருச்சு. புணர்ந்து கெட்டது பிரிக்கும்போது வரும், ஆனால் எழுதும்போது மயங்கிய அப்படின்னு தான் வரும். ஈ வந்து என்னது? உடம்படுமை. யகரமும் வகரமும் உடம்படுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஆ வந்தால் என்னது? பெயரச்ச விகுதி. சரியா? அப்போ மயங்கி எப்படி பிரிக்கணும்? மயங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ. மயங்கு வந்து பகுதி. இன் வந்து இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இரு இன்னெல்லாம் இறந்த கால இடைநிலை. இந்த இன் வந்து புணர்ந்து கெட்டது. அப்புறம் யகரம் வந்து என்னது? உடம்படுமை. ஆ வந்து என்னது? பெயரச்ச விகுதி. அதுக்கடுத்து பாருங்கள், அரியேன். அரியேன். அப்போ அதாவது தன்னோட தாய் இறந்ததுக்கப்புறம் தான் என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? நம்ம தேம்பாவணி பாடலில் படித்தோமே, ஞாபகம் இருக்கா? தன்னோட தாயை பிறந்து காட்டில் என்ன செய்கிறது அப்படின்னே தெரியாமல் இருந்தாங்க இல்லையா? அதில் வரும் அரியேன். இதுவும் பாருங்கள் முற்று பெற்றுச்சு. இந்த இடத்துல அரியேன் அப்படிங்கிறது முற்று பெற்றுச்சு, எச்சம் கிடையாது இந்த வார்த்தை. சரியா? இதை எப்படி பிரிக்கணும்? பகுதி பார்த்திங்கன்னா அரி அப்படின்னு பிரிக்கணும். அதுக்கடுத்து ஏன். இங்கே என்ன வரும்? ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். இந்த ஈ அப்படியே எடுத்து எழுதிட்டு ஏன் ஆ கூட்டல் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். அரி பகுதி. ஈ வந்து சந்தி. ஆ வந்து எதிர்மறை இடைநிலை. அரியேன் அப்படின்னா தெரியலைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ஆ வந்து இந்த இடத்துல புணர்ந்து கெட்டுருச்சு.
சரியா? தெரியாத சரி எதிர்மறையாக ஆப்போசிட்டாக சொல்கிறது. அப்போது ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அவன் தன்னை சொல்கிறான் இல்லையா? ஆ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்கிறோம். இதில் நடத்துறது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த இதுலேயே நடத்துறது கிடையாது. உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களுக்கு போர்டில் நடத்துவோம். சரியா? அப்போது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னும் நல்லா கேளுங்க. அடுத்து ஒலித்தது. அடுத்தது என்னது? ஒலித்து. இந்த ஒலித்து பாருங்கள், இது எப்படி பிரிக்கணும்? பகுதி எப்போவுமே கட்டளை சொற்களாக பிரிக்கணுமா? ஒளி பிரிச்சிட்டோமா? அடுத்து என்னது? இத்து இருக்கு. அதுக்கடுத்து என்னது? தூ. இது பாருங்கள் முற்று பெறவே இல்லை. இது முற்று பெறவே இல்லை. ஒளி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை. இந்த ஊ வந்ததுன்னா வினையெச்ச விகுதி. ஊ வந்தால் என்னது? வினையெச்ச விகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரியா? இப்போது நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் நாம் எல்லாமே பார்த்துட்டோம். சரியா? பகுபத உறுப்பிலக்கணம் அதிகமாக நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் 10 தான் செய்யுளில் இருக்கிறது மொத்தம் 10 தான். அது இல்லாமல் புத்தகத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ மொத்தமே உங்களுக்கு 11 பகுபத உறுப்பிலக்கணம் தான் இருக்குது. இந்த 11 நாம் தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக ஒன்று நாம் எழுதிடலாம். 2 மார்க் எப்போவுமே நம்மளோட கையில் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை தான் நமக்கு 11ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி, அதாவது கட்டாயமாக இந்த வினாவை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நாம் திங்கட்கிழமை ஜூம் கிளாஸ் எடுப்போம் இல்லையா? அப்போது உங்களுக்கு அந்த சந்தேகத்தை எழுதி வச்சுருந்த அந்த சந்தேகத்தை என்கிட்ட கேளுங்க. சரியா? நன்றி, வணக்கம்.